அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் புக்கிங் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் 20th ஏன்னா நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் புக்கிங் திரும்பவும் நான் ஓப்பன் பண்ணலான் இருக்கேன், ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணனால கொஞ்சம் யோசிச்சு தான் நான் பண்ணணும், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி புக் பண்ணவங்க பயப்பட தேவையில்லை, என் டீம்ல இருந்து யாராவது கூப்பிடுவாங்க, வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருப்பாங்க, இல்லை வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. அண்ட் 10ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சாய்ஸ் ஆர்டர் நான் வச்சு கொடுப்பேன், உங்க கூடயே இருப்பேன், கவுன்சிலிங் முடியும். அது புக் பண்ணாதவங்க புக் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு நான் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணும்போது ஹாய் ஒருவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கு லைக் போடும். கொஞ்சம் டென்ஷன், வேற ஒன்றும் இல்லை. என்ன டென்ஷன்னா ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிக் இது கரண்ட்டு ப்ளக்கு குத்துறோன்னே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட்லேருந்து ஒரு ஸ்பார்க் வந்துருச்சு, இது ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு போல, ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, சாரி. சரி, ஓகே, நம்ம கண்டென்ட்குள்ள வருவோம். இன்னைக்கு என்ன முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டர். இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் 2 டைப் இருக்கு, ஒன்று வந்து ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர், இன்னொன்று டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர். இந்த ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ நம்ம கைக்கு கிடக்கும் அப்படின்னா நம்ம அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கும்போது. அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா நமக்கு 6 ஆப்ஷன் காட்டும் இல்லைங்களா, அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும், அது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி உங்களுக்கு கேட்கும். சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த கல்லூரின்னு உங்களுக்கு வரும், அந்த கல்லூரி வேணுமா வேண்டாமான ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், அதுல அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணா உங்களுக்கு அடுத்த நாளே ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஜென்ரேட் ஆயிரும். அதை 5 நாளுக்குள்ள நீங்க காலேஜுக்கு போய் ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஃபீஸ், அவங்க கேட்குற ஃபீஸ் கொண்டு போய் ஃபோன் பண்ணி கேட்கணும் காலேஜுக்கு, அதுலயும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ஃபோன் பண்ணி கேட்கணும் எவ்வளவு ஃபீஸ் கொண்டு போய் நீங்க வந்து கட்டணும், சரிங்களா. இல்லாவிட்டால் உங்க சீட்டு வேக்கண்ட் ஆக விடும். இது வந்து ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து என்னன்னா அதே மாதிரி தான், அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்களுக்கு இப்போ ஒரு சுமாரா ஒரு 10 காலேஜ் எடுத்துக்கலாம். இந்த 10 காலேஜ்ல 4ஆவதா ஒரு காலேஜ் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். 4ஆவது காலேஜ் கிடைக்குது அப்படின்னா இந்த 4ஆவது காலேஜ் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்துருக்காங்க. 4ஆவது காலேஜ் வேணும், ஆனா மேலே உள்ள 3ல ஏதாவது ஒண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா அந்த அர்த்தம். இப்போ அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தா நம்ம டிஎஃப்சிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணோம், ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என்னெல்லாம் கொண்டு போகணும், என்ன மாதிரி இருக்கும், அந்த ஆர்டர் எப்படிலாம் இருக்கும் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும் டெமோ பார்த்துடலாம். அண்ட் எல்லாம் கொண்டு போகணுங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபீஸு டிஎஃப்சியா இருந்தாலும் அது காலேஜ் தகுந்த மாறும். மொத்தம் ஒரு 25,000 30,000 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நீங்க அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்ததுக்கு ஃபீஸ் கொடுக்கணும், ஏன்னா கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஆனா எந்த காலேஜ், மேலே உள்ள காலேஜா இல்ல 4ஆவதா கிடைச்சது இல்ல அந்த காலேஜான்னு தெரியல. அது அந்த கன்ஃபர்மேஷன் வந்து 13வது நாள் தான் நமக்கு வந்து அப்வோர்டு ரிசல்ட் வரும், சரிங்களா. ஸோ எந்த காலேஜ், மேலே உள்ள காலேஜா இல்லை 4ஆவது காலேஜே கிடைச்சிருக்காரு, அதுக்கு முன்னாடி நீங்க டிஎஃப்சியில் அந்த 5 நாளுக்குள்ள போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ண தவறிட்டால் நீங்க வந்து கண்டிப்பா வந்து அந்த சீட் வேக்கண்ட் ஆயிரும். இதுதான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டோட ப்ராசஸ். சரி, இப்போ இது ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர், ஓகேவா. ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், அட்மிஷன் நம்பர் எல்லாமே போட்டிருக்கோங்க, கம்யூனிட்டி போட்டிருப்பாங்க, கேட்டகரி போட்டிருப்பாங்க, மைனாரிட்டி காலேஜ், செல்ஃப் ஃபினான்ஸு, கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் காலேஜ், கோர்சஸ் வந்து பிஇ பிடெக்கு, கட் ஆஃப் மார்க் வந்து போட்டிருப்பாங்க, என்ன காலேஜ் அலர்ட் ஆயிருக்குன்னு போட்டிருப்பாங்க, ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், பிரான்ச் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலர்ட் ஆயிருக்கு, சீட்டு அலோகேட்டட் கேட்டகரி வந்து எம்பிசி. புரிஞ்சுக்கோங்க, இது அதாவது இவருடைய கம்யூனிட்டி வந்து எம்பிசி, இவருக்கு எம்பிசிலே சீட்டு கிடைச்சிருக்கு, அதுதான் இங்க மென்ஷன் ஆயிருக்கு. சில பேருக்கு ஓசியில கிடைக்கும். எலிஜிபிள் ஃபார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னால இங்க ஃபீஸ் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. The candidate should report to the principal or dean of the above allotted college by surrendering his or her original certificate on or before 31ஆம் தேதிக்குள்ள, அதாவது அவங்களுக்கு அந்த 5 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 31ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து அந்த கேண்டிடேட் போய் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பா இது சீட்டு போயிடும் அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் மென்ஷன் பண்ணல, ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, போஸ்ட் மெட்ரிக்கும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, 7.5 ரிசர்வேஷனுக்கும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்க தான் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் எவ்வளவு ஃபீஸ்ன்னு, 1 லட்சமா 1.5 லட்சமா அவங்க சொல்லுவாங்க. அந்த ஃபீஸை கொண்டு போய் காலேஜில் கட்டணும். திஸ் இஸ் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர். இது எப்போ வரும், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கும்போது வரும். சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்ச அடுத்த நாள் அலாட்மெண்ட் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ண சொன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தா இது வரும். அப்போ இதுல என்ன சொல்றாங்க, the candidate who does not report for admission to the college on stipulated date will lose the seat and cannot claim the seat afterwards. புரிஞ்சுதா? கேண்டிடேட் வந்து ரிப்போர்ட் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அந்த 5 நாளுக்குள்ள அந்த சீட்டு கிளைம் பண்ண முடியாது, சீட்டும் போயிடும் சொல்லிட்டாங்க, சரிங்களா.
ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ் இன் ஒரிஜினல் அட் தி காலேஜ். காலேஜுக்கு என்ன கொண்டு போகணும்? ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர், இது ஒரு பிரிண்ட் அவுட், 2 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. 10th மார்க் ஷீட் ஒரிஜினல், 11th 12th ஈக்குவலன் மார்க் ஷீட் ஒரிஜினல், டிரான்ஸ்ஃபர் டிசி சர்டிஃபிகேட் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வேணும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அது இங்கே சார் கிடைக்கும். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் நான் என்னோட நம்ம வீடியோலேயே வந்து வரும் பிடிஎஃப், சரிங்களா? இப்போ இல்லை, அது ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்போது நான் கொடுக்குறேன். பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஒரிஜினல், அது எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் சரி. அடுத்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைன்னா கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்குங்க. இதுல இருக்கு, டிஎன்இஏ வெப்சைட்லேயே இருக்கு, அதெல்லாமே நான் தரேன் உங்களுக்கு. அதை ஃபில் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும். ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட் இப்போ அப்ளிகபிள் இருந்ததுன்னா கொண்டு போகணும். இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கு? ஏஐசிடி டிஎஃப்டபிள்யூ ஸ்கீம் இருக்கிறவங்களுக்கோ, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அவங்களுக்கு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருந்ததுன்னா இன்கம் சர்டிஃபிகேட் தேவை, வேற எந்த கம்யூனிட்டிக்கும் தேவையில்லை. 4 காப்பி ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப். இப்போ போட்டோகிராஃப் வந்து 4 காப்பி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும். இது எல்லாமே கொண்டு போய்க்கணும். இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இப்படிதான் இருக்கும். இதுல வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா என்ன காலேஜ் அலாட் ஆயிருக்குன்னு போட்டிருக்கும், சரிங்களா? இப்போ இங்க வந்து அதே தான் போட்டிருக்கும், இதே தான் போட்டிருக்கோம். என்ன மேல டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு போட்டிருக்கேன், என்கிட்ட அந்த காப்பி இல்லை. இங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா the candidate should report to the TFC of the TFCன்னு போட்டிருப்பாங்க. TFCல போய் ரிப்போர்ட் பண்ணும். of the allotted college by surrendering original certificate on before 31ன்னு போட்டிருப்பாங்க. அந்த 5 நாளுக்குள்ள போய் TFCல போய் சொல்லாவிட்டால் அதுக்கும் சீட்டு போயிடும். அதுல என்ன ஃபீஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மென்ஷன் பண்ணலன்னா எந்த ஃபீஸுமே கொடுக்க வேண்டாம். நல்லா கேட்டுக்கோங்க. டிஎஃப்சிக்கு போறவங்க, அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க, டிஎஃப்சிக்கு போறவங்க 7.5 ரிசர்வேஷன், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன், இவங்களுக்கு ஃபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த ஃபீஸுமே கட்ட வேண்டாம். டிஎஃப்சியில் நேராக காலேஜ் ஜாயின் பண்ண போவீங்களா, அப்போ கட்டினா போதும் காலேஜில். புரிஞ்சுதா? மீதி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அங்கே மென்ஷன் ஆயிருக்கும் டிஎஃப்சியில் எவ்வளோ கட்டணும்னு. அப்போ டிஎஃப்சியில் எவ்வளோ கட்டணும்னு அங்கே போட்டிருந்தா கொண்டு போனால் போதும், போடலைன்னா விட்டுருங்க, போதுமா? டிஎஃப்சியில் போறவங்க என்னெல்லாம் கொண்டு போனோம்னா இதே தான். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு போட்டிருக்கோம், அது 2 காப்பி எடுத்துக்கோங்க. 10th மார்க் ஷீட், 12th 11th மார்க் ஷீட், டிசி கான்டாக்ட் சர்டிஃபிகேட், மெடிக்கல் ஃபிட்னஸ் தேவை இருக்காது, அது காலேஜுக்கு தான் தேவை. பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை, ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் தேவை, இது எல்லாமே தேவை. இன்கம் சர்டிஃபிகேட் தேவை, 4 காப்பியோ போட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. ஆனா இன்னொன்னு எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் கேட்பாங்க, அண்ட் ஆதார் கார்டு. அது மட்டும் கரெக்டா இருக்கான்னு பார்த்து வெரிஃபிகேஷனுக்காக தான், சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரொம்ப முக்கியம். அட்மிஷன் ஷால் நாட் பி மீட் வித்தவுட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா, சரிங்களா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா அட்மிஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. The allotment has been given based on the information furnished by the candidate. Online verification of uploaded document. Candidate is found not satisfying eligibility rules. Is there is a difference between the candidate data and original produce? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நல்லா கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். என்னன்னா, நீங்க டாக்குமெண்ட் எல்லாமே ஆன்லைன்ல அப்லோட் பண்ணியிருக்கீங்க. அதே இதைத்தான் அன்னைக்கு வீடியோல சொன்னா எவனுமே பார்க்கல வீடியோ. டாக்குமெண்ட் கரெக்டான டாக்குமெண்ட், அதே டாக்குமெண்ட் நேரில் போய் கொண்டு போய் கொடுக்கலனா, இல்லை போலியாக இருந்தாலோ டிஃபரன்ஸ் இருந்தாலோ, அவங்க இஃப் தி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் நாட் ப்ரொடியூஸ், த பிரின்சிபல் ஆஃப் தி காலேஜ் எம்பவர்ட் டு டிக்ளைன் தி அட்மிஷன். அந்த பிரின்சிபல்னால வந்து அந்த அட்மிஷனை ரத்து செய்ய அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறாங்க, சரிங்களா? அலாட்மெண்ட் கேன்சல் ஆயிடும். The candidate is advised to have sufficient number of attested copies. இது எல்லாமே நிறைய காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? 4 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, அதை தான் சொல்றாங்க. As the original will be retained in college for some time for verification. நீங்க வந்து ஒரிஜினல்ஸ் காலேஜில் கொடுத்துருவீங்களா, அது ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க கொஞ்ச நாள்ல. The college should return all the original certificate. பாத்தீங்களா, all the original certificate of all candidate after obtaining approval of DOT. DOT கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கே கொடுத்துருவாங்க. Under any circumstance, the college or branch allotted cannot be changed. நல்லா கேட்டுக்கோங்க. உங்க ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர்ல இருக்கக்கூடிய கல்லூரியை எந்த ஒரு சூழ்நிலையும் மாற்ற முடியாது. அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட்ல வந்து மேல உள்ள கல்லூரி உங்களுக்கு லாஸ்டா கிடைச்சதுன்னா உங்களுக்கு ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும், அவங்களாலையும் மாற்ற முடியாது, அதுதான் ஃபைனல். இல்ல இந்த 4வது கல்லூரி சொன்னல அதுவே கிடைச்சதுன்னா அதுக்கு ஒரு ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும், அதுதான் ஃபைனல். அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தா அந்த ஒரு ரெண்டுல ஏதோ ஒன்று கிடைக்கும், அதுதான் ஃபைனல். இது சோஃபார். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டோ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். அதாவது இன்கம் சர்டிஃபிகேட்டோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டோ ஒரிஜினல்ஸ் கையில் வச்சுருக்கணும், அப்போ தான் அந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள்.
இன் கேஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி இன் ஜாயினிங் காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ண முடியல, ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா டிஎஃப்சியில் போய் ஹெல்ப் கேட்கலாம். டிஎஃப்சி சென்டரில் போய் நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கவங்களாம் பண்ண முடியாது, அது மாதிரி ஏதாவது பஸ் கிடைக்கல, ஏதோ அந்த 5 நாளுக்குள்ளே போக முடியலன்னா பக்கத்தில் இருக்க டிஎஃப்சிக்கு போய் சொல்லிடுங்க. அண்டர் அலாட்மெண்ட் ஆர்டரில் ஃபைனலாக வந்ததா ஃபைனல் ஆர்டர். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்கிறதுனால வந்தது. அப்போர்டில் என்ன கிடைக்குது, 4வது கல்லூரி கிடைக்குன்னு சொன்னால அதுக்கு அப்போர்டில் என்ன கிடைக்குதோ அதுதான் ஃபைனல். ஸோ எனிவே ரைட், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். திஸ் இஸ்